மூவி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. என்ன பிடிச்சிருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா, அது இப்போ எல்லா ரிவ்யூலையும் சொன்ன மாதிரி தான், ஹாரர் எலமெண்ட்ஸ் தான். ரெகுலராக உள்ள மாதிரி ஒரு யூஷுவல் பேய் படம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய பேய் படம் பார்த்துருப்போம்ல, காஞ்சனால அரண்மனை கூட அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். கமர்ஷியல் எலமெண்ட்ஸில் மிக்ஸான பேய் படங்கள் இருக்கும். இதை அதை விட கம்பேர் பண்ணாமல் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஹாரர் எலமெண்ட்டாக இருக்கும். இது அந்த மாதிரி இல்லை. அதாவது ஆக்சுவலாக டெபியூட் டைரக்டர்னு நினைக்கிறேன் அது பண்ணது. அவங்க பண்ணது தெளிவாக பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு பியூர் ஹாரர் தான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம நிறைய படங்களில் போட்டு ஒரு பாட்டியை பார்த்துருப்போம். நல்லா இருக்கு. ஓகே, இதில் வந்து எலிமெண்ட் அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கு. ஆமாம், அந்த ட்விஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த ட்விஸ்ட்டு வந்து ஒரு கொடுக்குது, பரவாயில்ல. நம்ம வந்து ஒரு ஸ்டார் கேஸ்ட் இல்லாமல் ஒரு படம் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் வரோம். அங்கே ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது அதை பார்க்கும்போது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார். அதான் அது நிறைய பேர் காமெடியாக இருந்து ஹீரோ ஆகுறாங்க. அந்த வரிசையில் இவரும் வந்து ஒரு ஹீரோவாக கூடிய சீக்கிரம் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கதையை சூஸ் பண்ணிட்டே போனான்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஹீரோவாக வந்துடுவார். கண்டிப்பாக லீடு கொடுத்துருக்காங்க. ஆமாம், மேபி வந்தால் நல்லாயிருக்கும். அதுலேயும் இதே மாதிரி அவங்க கமர்ஷியல் எலமெண்ட்ஸை மிக்ஸ் பண்ணாமல் மேபி ஒரு பியூர் ஹாரராகவே கொடுத்தாங்கன்னா இது ஒரு யூனிக் ஸ்டைலாக மாறிடும் அவங்களுக்கு. மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் பயங்கரமாக இருந்துச்சு. ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணது வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய படத்தில் வந்து நைட்டில் தான் பேய் காமிச்சிடுவாங்க. இந்த படத்தில் டேயில் காமிக்கிறதுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. உண்மையே சூப்பராக தான் இருந்துச்சு. அதாவது இப்போ நம்ம எல்லா தமிழ் சினிமா எடுத்தால் இன்டர்வல் பிளாக்னு வரும்போதே நமக்கு ஒரு கூஸ்பம் மூமெண்ட் வரும். அதே மாதிரி இதுலேயும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஸ்டார் கேஸ்ட்டே இல்லைனாலும் பார்க்க ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டாக தான் இருக்குது. நல்லா இருக்கு எல்லாருமே. ஏன்னா 5 கேரக்டருமே இவங்க தான் எதுன்னு அந்த மாதிரி யூஸ் பண்ண கரெக்டாக 5 பேரும் இந்த படம் பார்க்கும்போது ஓகேப்பா சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி தான் வரலாம். ஆமாம், படம் கண்டிப்பாக பார்க்கலாம். அதான் பிரதர், நான் இந்த படம் வந்து லிட்ரலாக சொல்கிறேன், நான் நினச்சதோட நல்ல ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்சியர் தேங்க்ஸ் டு நம்ம டைரக்டர் ராமச்சந்திரன் சாருக்கும் அண்ட் நம்ம ப்ரொடியூசர் கோகுல் பனு அண்ணனுக்கும் ரொம்ப நான் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சு டீமில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர். படம் வந்து உங்கள் மேலே எனக்கு செம்ம கோவம். இந்த கதை சொல்லும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்துச்சா? ஆடியன்ஸை எனக்கு நல்லா பார்ப்பாங்க. இல்லை கண்டிப்பாக. ஏன்னா ஒரு கனெக்டிவிட்டி தான். இந்த ஒரு கேங்கில் இப்படிப்பட்ட ஒருத்தர் இருப்பான், கண்டிப்பாக இருப்பான். அது கொஞ்சம் மாதிரி இரிட்டேட்டிங் கேரக்டர் தான். ஸோ இந்த கேரக்டர் நான் பண்ணுறப்போ வந்து கண்டிப்பாக மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். கண்டிப்பாக படம் பார்க்குறப்போ எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கோ அந்தளவுக்கு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கேன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. ஸோ அதுதான் பிரதர், எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி தான் மக்களில். கண்டிப்பாக சொல்லுவாங்களே, மச்சான் இது வந்து ஒன்றை மாதிரி தான் பண்ணியிருப்பான், ஒன்றை மாதிரி இருக்கான் பாரு சொல்லி சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் முக்கியம். திருப்பூரில் போய் காப்பாற்றி கூப்பிட்டு வரும்போது அந்த கையில் தோல் மேலே கை போட்டிருக்கும் போது நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க. ஸ்லோவாக அந்த கேமரா பேன் ஆகும். பேன் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி இருந்துச்சு அந்த சீன்? ரொம்ப ரொம்ப ஹாப்பி பிரதர். ஏன்னா லிட்ரலாக சொல்கிறேன், ஷூட்டிங் ஸ்பாட்லேயே சொன்னாங்க உனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சீன் இருக்குது, நீ பாருன்னு சொன்னாங்க. அது நடிக்கிறப்போ தான் தெரிஞ்சு இது இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப ஹாப்பி சீரியஸ்லி. ஏன்னா ப்ளஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ கிளாப்ஸ் தட்டினாங்க சொன்னீங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப லிட்ரலாக ரொம்ப ஹாப்பி. ரொம்ப 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 ஹாப்பி, ஸ்பீச்லெஸ். அதான் படத்தில் அப்படியே கான்ட்ராஸ்ட் தான். நான் ரொம்ப பயந்து சுபாவம் முடியாது. நான் அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. அது மாதிரி நான் கேரக்டர் வந்து அது மாதிரி பண்ண சொன்னாங்க, நான் பண்ணேன். பட் கட்டுன்னு சொன்னோன்னே நான் சேது தான் அந்த கேரக்டர் பேர். சேதுன்றது டக்குன்னு ஜனாவை மாறிடுவேன் நான். ஆக்ஷன் சொன்னோன்னா சேது, கட்டுன்னு சொன்னால் அப்படியே நான் கான்ட்ராஸ்டாக மாறிடுவேன் நான். இல்லை சொன்னார் கண்டிப்பாக சொன்னார். அதெல்லாம் அவர் அண்ணன் வந்து நாட் ஜஸ்ட் அந்த ஒரு சீன் சொல்லல,
இப்போ நான் அந்த போயிட்டு நீங்கள் சொன்னீங்களே அதுவும் ஒரு சீனாக சொன்னாங்க ஜனா இது கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு கிளாப்ஸ் இருக்கும் ஜனா சொன்னேன். கரெக்டாக ரீட் பண்ணியிருக்காங்க, ஆடியன்ஸ் பல்ஸை கரெக்டாக ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காரு அண்ணா. லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். படத்தோட இப்போ பாலசன் நல்லா இருக்கார் படத்தில். இப்போ கட்டுன்னு சொன்னால் எல்லாம் ஃபுல் ஜாலியாக மாறிடும். ஃபுல் ஜாலி ரொம்ப அதாவது சொல்லிட்டே இருக்கலாம். லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் இந்த படத்தில். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த டீமில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன் நான். பேச்சு படம் சூப்பராக இருந்தது. 6வது த்ரில்லர் தான். செகண்ட் ஹாஃப்லாம் செம்ம என்கேஜிங்காக இருக்குது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் சூப்பராக இருக்குது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனு சூனியம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சூப்பராக நம்மளை சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. சூனியம் அதெல்லாம் நம்பாதவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக உட்காந்து பார்க்கும்போது நம்மளை நல்லா என்கேஜிங்காக உட்கார வைக்கிறாங்க. சஸ்பென்ஸாக இருக்கும். பாலா சார் வந்து இதில் காமெடி பண்ணல, த்ரில் ரோல் தான் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு அவர். காமெடி பண்ணல, காமெடியே இல்லை படத்தில். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 6வது த்ரில்லர் தான். சூப்பராக இருக்குது படம். ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா நம்மளை என்கேஜிங்காக உட்கார வச்சாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன நல்லா உட்கார வச்சாங்க. நல்லா இருக்குது படம். ஆனால் சூப்பராக இருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்ல ட்விஸ்ட் இருக்குது, பார்க்கலாம். அதுதான் ஹைலைட்டாக இருக்குது. இந்த இடத்துல குழந்தைய நிற்க வச்சா நல்லா இருக்காது. ஒரு தாத்தாவை நிற்க வச்சா கூட நல்லா இருக்காது. பாட்டியை நிற்க வச்சு தான் நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டரு. மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு பாட்டு கூட ஒரு நல்லா தான் இருக்குது. அந்த பாட்டு கூட அதெல்லாம் எதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு த்ரில்லு தான். திகிலாக இருக்குது. சூப்பராக இருக்கும். திகிலாக இருக்குது. சாங் ஒரு பாட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது அந்த பாட்டு. ஒரு பாட்டு இருக்குது, நல்லா இருக்குது. அந்த டைட்டில் கார்ட்லேயே அந்த நேம் போகும்ல, அதுலேயே ஒரு பாட்டு போகும், மாண்டேஜ் மாதிரி போகும். அதுவே சூப்பராக இருக்குது. அது வந்து ஆர்ஆர் ஒரு பேய் பாடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாடி வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது ட்விஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. செம்ம ட்விஸ்ட். அது எக்ஸ்பெக்டே பண்ணல அது மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு வரணும். அப்படியே முடிப்பாங்கன்னு பார்த்தேன். ஒரு ட்விஸ்ட்டு வச்சு வேறு மாதிரி முடிச்சிருக்காங்க. அது ஸ்பாயில் பண்ண வரும்ல, படம் பார்க்கலாம். வெயிட் பண்ணுறோம். இந்த அளவுக்கு எடுப்படுமா தெரியல. இது நல்லா இருந்தது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனு எல்லாமே டீட்டெயிலிங்காக சொல்லனால நல்லா எடுபடுது. அது எடுபடுமான்னு பார்ப்போம்.